Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. NEET 2025 எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்தாச்சுங்க. இந்த NEET 2025 எக்ஸாமினேஷன் எல்லா குழந்தைகளுக்குமே எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எந்த சப்ஜெக்ட் ஆனாலுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எந்த சப்ஜெக்ட்டுமே ஈஸின்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதனால நமக்கு கட் ஆஃப் குறையுமா? அது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ கட் ஆஃப் எவ்வளவு குறையும்? நமக்கு இந்த வருஷம் நமக்கு ஒரு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்குமா? நம்ம மருத்துவ கனவு நிறைவேறுமா? நம்ம டாக்டர் ஆக முடியுமா? அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல தான் குழந்தைகளும் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பெற்றோர்களும் அந்த சூழ்நிலையில தான் இருக்காங்க. அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது? மாணவருடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது? கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் பேஸ் பண்ணி இருக்குதுங்க. அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் கடந்த 4 வருஷமா எப்படி இருந்தது? 2022 எப்படி இருந்தது? 2023 எப்படி இருந்தது? 2024 எப்படி இருந்தது? 2025 எப்படி இருந்தது? அப்படிங்கிற டீடைல் அனலைசஸ் தான். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அது நிறைய கார்பரேட் கோச்சிங் சென்டர்ல இருந்து என்ன மாதிரி ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்க. அப்போ இந்த சூழ்நிலையில 2022 எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் ஆஃப் குறையுமா அப்படின்னா நீங்க பாருங்க. 2022 பயாலஜி டஃபா இருந்ததுங்க. 2022 பயாலஜி டஃப், கெமிஸ்ட்ரி மாடரேட்டா இருந்தது, பட் பிசிக்ஸ் ஈஸியா இருந்தது. பட் கட் ஆஃப் நல்லாவே குறைஞ்சது. ஓவராலா மாடரேட் டு டஃப், ஓவரால் ஃபீட்பேக் அப்படிங்கிறது டஃப் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்தது. அப்போ கட் ஆஃப் நல்லாவே குறைஞ்சது. கட் ஆஃப் நல்லா குறைஞ்சது. 2022 கட் ஆஃப் நல்லா குறைஞ்சதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க, கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்தது, பிசிக்ஸ் ஈஸியாக இருந்தாலுமே பயாலஜி ரொம்ப ட்விஸ்டடாக இருந்தது, ரொம்ப ட்ரிக்கியாக இருந்ததுனால கட் ஆஃப் டோட்டலாகவே நமக்கு குறைஞ்சதுங்க. அடுத்து 2023. இந்த 2023 பொறுத்த வரைக்கும் பயாலஜி நம்ம டஃப்பாக இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக கேட்டாங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்தது. பட் அதே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட் டு டஃப், அது ஈஸி கிடையாது, டஃப்பும் கிடையாது, மாடரேட்டுக்கும் டஃப்புக்கு இடையில இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பிசிக்ஸும் அப்படிதான், ஈஸி கிடையாது, பிசிக்ஸும் ஈஸி கிடையாது. ஓவராலா ஈஸி டு மாடரேட், ஈஸி கிடையாது, மாடரேட்டும் கிடையாது. இப்போ அதனால என்னாச்சு? கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுங்க. கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. 2023 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனது. இப்போ 2024 என்னாச்சு? பயாலஜி வாஸ் சோ ஈஸி. 2024 பயாலஜி ரொம்ப ஈஸியா இருந்தது. கெமிஸ்ட்ரி மாடரேட், பிசிக்ஸ் ஈஸியும் கிடையாது, டஃப்பும் கிடையாது, ஈஸி டு மாடரேட். அப்போ ஓவராலா ஃபீட்பேக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படிங்கிற ஃபீட்பேக் தான் இருந்தது. 2024 ஓவரால் ஃபீட்பேக் ஈஸி. அது 2022 டஃப் அப்படிங்கிற சுச்சுவேஷன், 2023 மாடரேட் நோக்கி இருந்தது, 2024 ஈஸி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுங்க. அப்போ 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜி ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது, ஒரு சில கேள்விகள் அட்டன் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன். அப்போ ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிற ஃபீட்பேக் நிறைய கலெக்ட் பண்ணும்போது, நிறைய சென்டர்ஸ்ல கலெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்குங்க. அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட் தான். இப்போ கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் இது வரைக்குமே இந்த கடந்த 4 வருடமாவே மாடரேட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. பயாலஜி டஃபா இருந்திருக்கு, ஈஸியா இருந்திருக்கு, ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் ஈஸியாக இருந்திருக்கு, இந்த வருஷம் டஃப் அப்படிங்கிற ஃபீட்பேக் தான் இருக்கு. ஸோ ஈஸி கிடையாது, மாடரேட்டும் கிடையாது, லென்த்தி கொஸ்டின்ஸ், அனாலிட்டிக்கல், டைம் கன்சியூமிங், அதில் நமக்கு 20 நிமிஷம் வரை குறைச்சிட்டாங்க. அதனால பிசிக்ஸ் ஆரம்பிச்சவங்களுக்கு ஒரு சிலர் கெமிஸ்ட்ரி எழுத முடியலை, ஒரு சில கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிசிக்ஸ் வந்தவங்களுக்கு பிசிக்ஸ் எழுத முடியல. அப்போ டைம் ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ஓவரால் ஃபீட்பேக் அப்படிங்கிறத பார்க்கும்போது மாடரேட் தாங்க. அது ஈஸி கிடையாது, டஃப்பாகவும் இருக்கலாம். மாடரேட் டு டஃப் சிச்சுவேஷன் தான் இருக்கு. இதெல்லாம் இன்னுமே அனலைசிஸ் எடுக்கணும். ஓவராலாக பார்க்கும்போது இது ஓவரால் மாடரேட் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இருக்கு. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பாக கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2022 பாருங்க கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. 2023 கட் ஆஃப் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 2024 இகைன் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த 2025 கட் ஆஃப் எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளவு குறையும்? நம்ம எதிர்பார்க்கிற கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கிற அனாலிசிஸ், அது எவர்கிரீன் கைடன்ஸ் சார்பில் எதிர்பார்க்கிற அனாலிசிஸ் 2023க்கும் 2024க்கும் இடையில கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2023 கட் ஆஃப், 2024 கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருந்தது, 2023 கட் ஆஃப் ஒரு மாடரேட்டா இருந்தது. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள 2023 கட் ஆஃபுக்கும் 2024 கட் ஆஃபுக்கும் இடையில இந்த வருஷம் கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இதுவுமே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, தமிழக மாணவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குங்க. தமிழக மாணவர்கள் ஓரளவுக்கு மீடியமாக தான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே குறையலாம்.
அப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. என்ன காரணம்? கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல், மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ். அப்போ இந்த வருஷம் கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி பண்ண முடியல, கொஸ்டின் பேப்பரை எதிர்பார்த்த மாதிரி இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி முடியல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.